ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இதை கேட்கும்போது ரெண்டுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மிகச்சிலர் மட்டும்தான் இந்த ரெண்டு துறையிலையுமே வித்தகராக இருப்பாங்க. பெரும்பாலும் அறிவியலில் சாதிக்கிறவங்க கலையில் சாதிக்கிறது கிடையாது, கலையில் சாதிக்கிறவங்க அறிவியலில் சாதிக்கிறது கிடையாது. வெளிநாடுகளில் ரெண்டு துறையிலையும் சாதிக்கிறவங்க அதிகமானோர் இருக்கையில் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இவர்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவு தான். இதில் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவர்களில் முக்கியமானவர் எழுத்தாளர் சுஜாதா. மணிரத்னம் படங்களுக்கு காதல் வசனம் எழுதின இதே சுஜாதா தான் எலெக்ஷனில் பயன்படக்கூடிய ஓட்டிங் மிஷினை கண்டுபிடிச்சாரு. அறிவியல் துறையில் உச்சம் தொட்ட திரு அப்துல் கலாம் அவர்களை கல்லூரி தோழனாகவும், கலைத்துறையில் உச்சம் தொட்ட திரு கமல்ஹாசன் அவர்களை கலைத்தோழனாகவும் கொண்டிருந்தவர் தான் எழுத்தாளர் சுஜாதா. தமிழ்நாட்டில் ஏன் இந்தியா முழுமையுமே எந்த கலையை நாம் கற்றுக்கிட்டு முன்னேறும் போது அதோட உச்சம் சினிமா தான் அப்படின்னு இங்கே எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்குது. இசை, மார்ஷியல் ஆர்ட்ஸ், நடனம், பாடல், எழுத்து, ஓவியம் அப்படின்னு எதை தொட்டாலும் அது சினிமா சாராமல் இருக்கும்போது அது பிரபலமடைகிறது கிடையாது. அதனால தான் ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்கிற பழங்கால கலைகளை விட நூற்றுக்கணக்கான வருஷமே ஆன சினிமா வலிமையான ஊடகமாக மாறி இருக்கு. சினிமாவுடைய இந்த வலிமைக்கு காரணம் அது எந்த கலையையும் அழிச்சிட்டு முன்னேறது கிடையாது, மாறா அந்த கலைகளை தனக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு முன்னேறுது. தியேட்டர், டெலிவிஷன், ஓடிடி அப்படின்னு சினிமாக்குள்ளே பல போட்டிகள் இருந்தாலும் சினிமாக்குன்னு மொத்தமாக போட்டியாக இருக்கிறதுக்கு எந்த கலைகளுக்குமே வலிமை இல்லாமல் போயிடுச்சு. இப்பேற்பட்ட மாய ஊடகம் ரைட்டர் சுஜாதாவை இழுத்ததும் பெரிய ஆச்சரியம் இல்லை. தன்னோட படிப்புக்கேற்ற திருப்திகரமான வேலையில் இருந்தாலும் அவரோட கலையார்வம் அவரை விடலை. ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம், கல்கி, தினமணி, கதிர் அப்படின்னு அப்போ முன்னணி பத்திரிகையாளராக கருதப்படுற அத்தனை பத்திரிகைகளோட பக்கங்களையும் தன்னோட தீவிரமான எழுத்தால கதையாகவும் நாவலாகவும் கட்டுரைகளாகவும் நிரப்பினாரு சுஜாதா. இந்த விஷயம்தான் பல சினிமா வாய்ப்புகளை சுஜாதாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இவரோட நாவலில் முதல்ல படமாக்கப்பட்ட திரைப்படம் 1977 ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடிப்பில் பட்டாபிராமன் டைரக்ஷனில் வெளிவந்த காயத்ரி. சுஜாதாவுடைய காயத்ரி அப்படின்ற நாவல் தான் அதே பேரில் படமாக்கப்பட்டுச்சு. அடுத்ததா சுஜாதாவுடைய பிரியா அப்படின்ற கதை அதே பேரில் 1979 இயக்குனர் முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி காம்போல படமாக்கப்பட்டுச்சு. அதே 1979 இயக்குனர் கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் ரஜினி கமல் காம்போல வந்த நினைத்தாலே இனிக்கும் படத்தில் கதை அப்படின்ற இடத்துல சுஜாதாவுடைய பேரை நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் 1981 கரையெல்லாம் செண்பகப்பூ அப்படின்ற பேரில் சுஜாதாவுடைய நாவல் அதே பேரில் படமாக்கப்பட்டது. பிரதாப் போத்தன், ஸ்ரீபிரியா பிரதான வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட சிறப்பம்சம் த்ரில்லர் கதை அப்படின்னாலே நகர பின்னணி தான் அப்படின்ற ஸ்டீரியோ டைப்பை உடைச்சு கிராமத்து பின்னணியில் இந்த கதை படமாக்கப்பட்டிருக்கும். 1984 கன்னட மொழியில் வெளிவந்த ஒண்டித்துவெளி படம் சுஜாதா அவர்களுடைய 24 ரூபாய் தீவு அப்படின்ற நாவலை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது தான். ஆனால் அதை என் கதை அப்படின்னு ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படின்ற வகையில் தான் அந்த புத்தகத்துடைய முன்னுரையில் சுஜாதாவே எழுதியிருப்பார். அந்த வகையில் படம் மோசமான வகையில் அந்த கதை படமாக்கப்பட்டிருக்கும். அடுத்ததான் 1985 தமிழில் வெளியான பொய்முகங்கள் அப்படின்ற படம் சுஜாதாவுடைய காகித சங்கிலிகள் அப்படின்ற கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது தான். அது வரைக்கும் தன்னுடைய கதையை படமாக்குற உரிமையை மட்டுமே திரைத்துறைக்கு தந்தவர் 1986 வெளிவந்த விக்ரம் படம் மூலமாக ஒரு திரைக்கதை எழுத்தாளராகவும் மாறினார். ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் வடிவமைக்கப்பட்ட இந்த படம் சுஜாதாவுடைய விக்ரம் அப்படின்ற நாவலை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது தான். இந்த படத்துக்கு அப்புறமா 1992 வெளியான மணிரத்னமுடைய ரோஜா படத்துக்கு வசனம் எழுத ஆரம்பிச்ச சுஜாதா அதுக்கப்புறமா திருடா திருடா, உயிரே, கன்னத்தில் முத்தமிட்டால், ஆயுத எழுத்து அப்படின்னு தொடர்ச்சியாக மணிரத்னம் படங்களில் ஒர்க் பண்ணார். மணிரத்னமுடைய ரத்ன சுருக்கமான வசனங்களை புரிஞ்சுக்கிட்டு காதல், வயலன்ஸ் உட்பட பல எமோஷன்ஸ்க்கு கச்சிதமான வசனங்களை கொடுத்திருப்பாரு சுஜாதா. மணிரத்னமுடைய காதல் வசனங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சங்கருடைய அரசியல் வசனங்களையும் இவரோட பங்கு அளப்பரியது. இந்தியன், முதல்வன், பாய்ஸ், அந்நியன், சிவாஜி, எந்திரன் படங்கள்ல இவரோட வசனங்களை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மறக்க முடியாது. இப்படி உச்சபட்ச நட்சத்திர இயக்குநர்கள் படங்கள்ல அவர் ஒர்க் பண்ணாலும் சின்ன இயக்குநர்கள் படங்களையும் அவர் ஒர்க் பண்ண தவறல. இயக்குனர் ரவிச்சந்திரனுடைய கண்ணெதிரே தோன்றினால், இயக்குனர் ராஜீவ் மேனனுடைய கண்டுகொண்டேன், இயக்குநர்கள் ஜேடி அண்ட் செர்ரியுடைய விசில், இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்களுடைய வெளிவராத படமான இன்ஜினியர், வெளிவந்த படங்களான நிலாக்காலம், செல்லமே, ஆனந்த தாண்டவம் படங்களையும் கோரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இதுல நிலாக்காலம் படம் சுஜாதாவுடைய அன்று உன் அருகில் அப்படிங்கிற கதையை மையமா வச்சும், ஆனந்த தாண்டவம் அவருடைய பிரிவோம் சந்திப்போம் கதையை மையமா வச்சும் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய கண்களால் கைது செய், இயக்குனர் அழகம் பெருமாளுடைய உதயா, மறைந்த இயக்குனர் ஜீவா அவர்களுடைய உள்ளம் கேட்குமே படத்திலையும் தன்னோட எழுத்தாளர் பணியை செய்திருக்கிறார் சுஜாதா. சினிமாவில் வெறுமனே எழுத்தாளராக மட்டும் இல்லாம 2000 வெளியான பாரதி, 2001 வெளியான லிட்டில் ஜான் மற்றும் நிலாக்காலம் அப்படின்னு 3 படங்களை தயாரிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. 2008 வெளியான தசாவதாரம் படத்துக்கு ஸ்கிரீன் பிளே கன்சல்டன்டாகவும் இருந்திருக்கிறாரு. திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்ற அவருடைய புத்தகம் சாமானிய சினிமா ரசிகருக்கும் திரைக்கதை பற்றிய அடிப்படை புரிதலை எளிமையான முறையில் எடுத்துரைக்கிற வகையில் அமைஞ்சிருக்கும். தான் பணிபுரிஞ்ச திரைப்பட அனுபவங்களை மையமாக வச்சு எழுதப்பட்ட இந்த திரைக்கதை குறித்த புத்தகம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பல திரைக்கதை எழுத்தாளர்களுடைய விருப்பத்திற்குரிய புத்தகமாக இருக்கு.
இயக்குனர் வசந்த், இயக்குனர் அறிவழகன், இன்று நேற்று நாளை ரவிக்குமார் உட்பட பல இயக்குனர்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் ரைட்டராகவும் சுஜாதா அவர்கள் இருக்கிறார். மர்ம கதைகள், துப்பறியும் கதைகள், குடும்ப கதைகள், காதல் கதைகள் அப்படின்னு எந்த ஜானரை தொட்டாலும் அதில் உச்சக்கட்ட கிரியேட்டிவிட்டியோட செயல்படுற சுஜாதா அவர்களுடைய சிக்னேச்சர் ஜானர் அப்படின்னா அது சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். தமிழ் சினிமாவிலையும் தமிழ் புத்தக உலகத்திலையும் பெரிதும் வெளிவராத ஜானராகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத ஜானராகவும் இருக்கிற இந்த ஜானரில் தன்னுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவர் சுஜாதா. எண்ணினிய இந்திரா, மீண்டும் ஜீனோ, சொர்க்கத்தீவு, பேசும் பொம்மைகள் உட்பட பல அறிவியல் புனைவு நாவல்களையும் பல அறிவியல் புனைவு சிறுகதைகளையும் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிறாரு. விஞ்ஞான சிறுகதைகள் அப்படின்ற தலைப்பில் அவருடைய 50 அறிவியல் சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு இப்பவும் வெற்றிகரமான புத்தகமாக கருதப்படுது. ஆனால் எந்திரன் படம் தவிர்த்து அவர் வேற எந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களையும் ஒர்க் பண்ணாததும் அவருடைய அறிவியல் கதைகள் படமாக்கப்படாததும் தமிழ் சினிமாவில் அறிவியல் படங்களுடைய தேக்க நிலையை நமக்கு உணர்த்துது. அவருடைய சில சிறுகதைகள் குறும்படமாக எடுக்கப்பட்டாலும் அந்த படங்களும் பேசக்கூடிய அளவில் இல்லை. சுஜாதா அவர்களுடைய கடந்த கால விஞ்ஞான கதைகள் எதிர்காலத்தில் படமாக எடுக்கப்பட்டாலும் அது எவர்கிரீன் படமாக வரக்கூடிய திறன் வாய்ந்தவை தான். இருந்தாலும் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக இருக்கிற சுஜாதாவுடைய கதைகளுக்கு இப்போவே திரைக்கதை வடிவம் கொடுக்க ஆரம்பிக்கும் பட்சத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள்ல இருந்து பிரம்மாண்ட படங்கள் வரைக்கும் அனைத்து பட்ஜெட் படங்கள்லையும் அறிவியல் புனைவுகளை நம்மளால கொண்டு வர முடியும். அறிவியல் புனைவு திரைப்படங்கள் அப்படிங்கிறது அனைத்து மொழி மக்களுக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்றதால உலக சினிமாவை நோக்கி போகிற தமிழ் சினிமாவுடைய வேகத்தை அது அதிகரிக்கும். எழுத்தாளர் சுஜாதாவை தங்களுடைய ஆஸ்தான எழுத்தாளராக கொண்டாடுற இயக்குநர்களுடைய பங்கும் இதில் முக்கியம். சுஜாதா எழுதின விஞ்ஞான சிறுகதை தொகுப்புல டைம் டிராவல், ஏலியன், டைம் லூப், மெட்டம்சைகோசிஸ், ட்ரீம்ஸ், மெமரிஸ், வார் அப்படின்னு ஹாலிவுட்லேயே ஹை கான்செப்ட் அப்படின்னு சொல்லப்படுற பல விஷயங்கள் எளிமையான முறையில் கூஸ்பம்ப் கொடுக்குற வகையில் அதி அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும். ஹாலிவுட்ல ஆதர் சி கிளர்க், ஐசக் அசிமோ, ஹச்சி வெல்ஸ் உட்பட பல அறிவியல் எழுத்தாளருக்கு இணையான தமிழ் எழுத்தாளராக சுஜாதா கருதப்படுறாரு. சுஜாதா அவர்களுடைய இழப்புக்கு அப்புறமா அறிவியல் புனைக்கதை அப்படின்ற ஜானர்ல மிகப்பெரிய வெற்றிடம் உருவாயிருச்சு. எழுத்தாளர் ஜெயமோகனுடைய விசும்பு மாதிரியான குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சில முயற்சிகள் இருந்தாலும் இப்பவும் அறிவியல் புனைக்கதைக்கான தேவை தமிழ்ல பெருசா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எழுத்தாளர் சுஜாதாவை முன்மாதிரியா வச்சுக்கிட்டு பல அறிவியல் தெரிஞ்ச எழுத்தாளர்கள் எழுத்துலகுக்கு வந்து அறிவியல் கதைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அது சரியான கட்டமைப்புல சினிமாவும் மாற்றப்படணும். அப்படி நடக்கும்போது தமிழ் சினிமாவும் தமிழ் புத்தக உலகமும் தங்களுடைய அடுத்த பரிணாமத்தை அடையும் அப்படின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். வணிக எழுத்தாளர்களை எப்பவுமே ஏத்துக்க மறுக்கிற பெரும்பாலான தமிழ் இலக்கியவாதிகள் வணிக சினிமான்னு வரும்போது மட்டும் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த தயக்கமும் காட்டுறது கிடையாது. இதனால தானே என்னவோ தங்களை பெரிய மேதைகளாகவும் இலக்கிய ரசனை உடையவர்களாகவும் உலக சினிமா குறித்த புரிதல் உள்ளவர்களாகவும் காட்டிக்கிட்டாலும் அவங்க ஒர்க் பண்ணுற படங்கள் எதுலையுமே தங்களோட தனிப்பட்ட முத்திரைகள் எதுவுமே தெரியறது கிடையாது. தங்களை பல நேரத்தில் கஷ்டப்பட்டு துறவியாக காட்டிக்கிற இவங்க சினிமா துறைன்னு வரும்போது துறவு வாழ்க்கையை துறந்து பணம் மட்டுமே நோக்கம் அப்படின்றத வச்சு எழுதுறதுனால ஏற்படுற விளைவுகள் தான் இவையெல்லாம். இதே விஷயத்த வணிக எழுத்தாளர்கிட்ட எடுத்துக்கிட்டா தங்களோட தனிப்பட்ட முத்திரைகளை அவங்க ஒர்க் பண்ணுற பெரும்பாலான படங்களில் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருப்பாங்க. சில சமயங்களில் தங்களோட புத்தக எழுத்தை காட்டிலும் சினிமாவுக்கு எழுதும்போது அடுத்த கட்டத்தை தொட்டிருப்பாங்க. இவங்களோட நோக்கமும் படம் தான் அப்படின்னாலும் அதையும் தாண்டி இவங்களோட இருப்பு அந்த படங்களில் முக்கியமாக கருதப்படும். எழுத்தாளர்கள் சுஜாதா, சுபா ஆகியோரை இதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். சின்ன திரையில் இந்திரா சௌந்தரராஜன் அவர்களை சுட்டி காட்ட முடியும். இந்த வகையில் புத்தகங்கள்லையும் சினிமாக்கள்லையும் தன்னோட ஆழமான முத்திரையை அழுத்தமாக பதிவு செஞ்ச முக்கியமான எழுத்தாளுமை தான் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள். உடையார், கங்கை கொண்ட சோழன், இரும்பு குதிரை, மெர்க்குரி பூக்கள், தாயுமானவன் ஆகிய படைப்புகள் மூலமா சாமானிய மக்களுக்கும் பரிச்சயமானவர் தான் பாலகுமாரன் அவர்கள். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய சிந்து பைரவி, புன்னகை மன்னன், சுந்தர ஸ்வப்ன கலு படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணது மூலமா தன்னோட சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள். இதுல கன்னட படமான சுந்தர சொப்பனக்குழு 1973 தமிழ்ல வெளியான சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்துடைய ரீமேக். இதுக்கப்புறமா 1987 வெளியான தமிழ்ல ஒரு உலக சினிமா அப்படின்னு கொண்டாடப்படுற நாயகன் படத்துல சினிமாவில் எழுத்தாளராக அறிமுகமாகிறாரு எழுத்தாளர் பாலகுமாரன். தன்னுடைய முதல் படமே மணிரத்னம், கமலஹாசன், இளையராஜா அப்படின்னு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணம் அவருடைய எழுத்துக்கு மக்கள் மத்தியில் இருந்த மிகப்பெரிய வரவேற்பு தான். இந்த படத்துடைய வசனங்கள் இப்போ வரைக்கும் ஒரு கிளாசிக் தரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த எழுத்தாளுமை தான். அடுத்த வருஷமே, அதாவது 1988 இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களுடைய கதை திரைக்கதை வசனத்தில் உருவான இது நம்ம ஆளு அப்படின்ற படத்தை இயக்குற வாய்ப்பு எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுக்கு கிடைக்குது. அதுலேயும் தன்னோட முத்திரையை பதிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த படம் மட்டும்தான் அவர் இயக்கத்தில் உருவான ஒரே படம் அப்படிங்கிறது சோகமான உண்மை. அதுக்கப்புறமா படம் டைரக்ட் பண்ணலனாலும் எழுத்து மூலமாக தன்னுடைய இருப்பை தொடர்ந்து அழுத்தமாக பதிவு பண்ணிக்கிட்டே வந்தார். 1991 இயக்குனர் சந்தான பாரதி, கமலஹாசன் கூட்டணியில் உருவான மற்றொரு கல்ட் கிளாசிக் படமான குணாலையும் தன்னோட ஆழமான அர்த்தம் பொதிந்த வசனங்களால் கவனிக்கப்பட்டார்.
அதே வருஷம் இயக்குனர் மனோபாலா இயக்கத்தில் வெளியான செண்பக தோட்டம் படத்திலையும் ஒர்க் பண்ணார். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் உச்சக்கட்ட திறமைகளை கிளாசிக்காக தன்னோட படங்களில் யூஸ் பண்ணுறதும், அதை தொடர்ந்து இயக்குனர் சங்கர் அவர்கள் பிரம்மாண்டமான முறையில் அந்த திறமைகளை யூஸ் பண்ணுறதும் தமிழ் சினிமாவில் விந்தையான ஒன்று. எழுத்தாளர் சுஜாதா, ஏஆர் ரஹ்மான், ஐஸ்வர்யா ராய், மதுபாலா, மனிஷா கொய்ராலா ஆகியோரை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். இதே வகையில் மணிரத்னம் படத்தில் கிளாசிக்காக அறிமுகமான எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களை தன்னுடைய 1993 வெளியான ஜென்டில்மேன், 1994 வெளியான காதலன் படங்களில் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி கண்டார் இயக்குனர் சங்கர். இதற்கு அடுத்த வருஷம், அதாவது 1995ஆம் வருடம் எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய மகுடமாக அமைஞ்சது. அந்த வருஷத்தில் இயக்குனர் கணேஷ் ரமணா இயக்கத்தில் வெளியான கிழக்கு மாலை, RS இளவரசன் இயக்கத்தில் சரத்குமார் நடிப்பில் வெளியான ரகசிய போலீஸ் படங்களுக்கு அப்புறமா பாலகுமாரன் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி படமாக அமைஞ்சது தான் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான பாட்ஷா. இந்த படத்துடைய வெற்றியையும் தரத்தையும் பற்றி தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமே தேவையில்லை. உலகநாயனுக்கு கிளாஸு, சூப்பர் ஸ்டாருக்கு மாசு அப்படின்னு எந்த வகை படங்களாக இருந்தாலும் அதில் தன்னோட உச்சக்கட்ட ரசனையையும் உழைப்பையும் போட்டு வசனங்களை செதுக்குவார் எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் அப்படின்றதுக்கு நாயகன், பாட்ஷா அப்படின்னு 2 இருதுருவ படங்கள் உதாரணமாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு அப்புறமா மறுபடியும் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் சத்யராஜ் பிரபு கூட்டணியில் சிவசக்தி 1996 உருவாச்சு. அதுக்கப்புறமா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தயாரிப்பில் விக்ரம் அஜித் கூட்டணியில் 1997 ஜேடி அண்ட் ஜெர்ரி இயக்கத்தில் வெளியான உல்லாசம், ஜே சுரேஷ் டைரக்ஷனில் 1998 வெளியான வேலை அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் இயக்குனர் சங்கர் டைரக்ஷனில் வெளியான ஜீன்ஸ் மாபெரும் வெற்றி படமாக அமையுது. இப்படி 80s இறுதியிலையும் 90ஸ்லையும் தன்னுடைய எழுத்து மூலமாக சினிமாவை ஆண்டு வந்த எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் அடுத்ததாக விஜெட் துரை இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் 2000 வெளியான முகவரி, அதே வருஷத்தில் சூர்யா நடிப்பில் KP ஜெயா இயக்கத்தில் வெளியான உயிரிலே கலந்தது, 2001 சரவண சுப்பையா இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் வெளியான சிட்டிசன், அதே வருஷம் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் வெளியான மஜ்னு, 2003 மறுபடியும் விஜெட் துரை இயக்கத்தில் வெளியான காதல் சடுகுடு, ரமேஷ் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் 2004 ஹரார் ஜானரில் வெளியான அது, அதே வருஷத்தில் ரமேஷ் செல்வன் இயக்கத்தில் வெளியான ஜனனம் அப்படின்னு அடுத்தடுத்து சினிமாவில் தொடர்ச்சியான பங்களிப்பை எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அடுத்ததா இதே வருஷத்தில் சிம்புவுடைய கேரியரில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த மன்மதன் படத்திலையும் ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த படத்துடைய இயக்குனர் AJ முருகன் அவர்கள். அடுத்ததா 2006 சிம்புவே நேரடியாக நடிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான வல்லவன் படத்திலையும் ஒர்க் பண்ணியிருப்பார். 1987 நாயகன் அப்படின்ற கேங்ஸ்டர் படம் மூலமாக மிகவும் அழுத்தமான அறிமுகம் கொடுத்த எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் 2006 அதே ஜானரில் வெளியான புதுப்பேட்டை அப்படின்ற கல்ட் கிளாசிக் படம் மூலமாக தன்னுடைய சினிமா கரியரை முடிச்சுக்கிட்டாரு. இந்த படத்துடைய இயக்குனர் செல்வராகவன் அவர்கள். ஒரு எழுத்தாளராக திரைத்துறையில் உச்சத்தில் இருந்தபோது தானே முன்வந்து சினிமா எழுத்தாளர் அப்படின்ற பொறுப்புல இருந்து விலகிக்கிட்டாரு. இதற்கு எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் சொல்கிற காரணம், சினிமா அப்படிங்கிறது நல்ல பணம் வர்ற தொழிலாக இருந்தாலும் அதற்கேற்ப அது அதிகமான நேரத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கும். ஒருவேளை நான் சினிமாவில் எழுத்தாளராக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா நிறைய சம்பாதிச்சிருப்பேன், ஆனால் உடையார் மாதிரியான நாவலை என்னால் எழுதியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் தன் உருவ அமைப்பை நினச்சி படத்தில் நடிக்க தயங்கிய போது சினிமாவில் காட்டுற ரவுடிக்கும் நிஜ வாழ்க்கை ரவுடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், ஒன்றை மாதிரியே உருவ அமைப்பில் நிறைய ரவுடிங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நடிக்க வச்சது எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் தான். இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் பாலகுமாரன் அவர்களுடைய உடையார் நாவலை எதிர்காலத்தில் தான் படமாக்க ஆசைப்படுறதா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். ஆல்ரெடி 1001 படம் மூலமாக சோழர்களை பற்றி பேசின செல்வராகவன் அவர்கள் அதே பின்னணியில் இந்த படத்தை எடுத்தா செல்வராகவனின் திறமை, பாலகுமாரன் அவர்களுடைய புகழ், தமிழ் சினிமாவுடைய தரம் அப்படின்னு எல்லாமே அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டதன் பின்னணியை மையமாக வச்சு எழுதப்பட்ட இந்த நாவல் தமிழ் நாவலில் ஒரு கல்ட் கிளாசிக் நாவல். இது கூடிய விரைவில் ஒரு கல்ட் கிளாசிக் மூவியாக மாறுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். டி சுரேஷ் மற்றும் AN பாலகிருஷ்ணன் அப்படின்ற இயற்பெயர்களை கொண்ட இரட்டை எழுத்தாளர்கள் தான் நம்மால் பரவலாக அறியப்படும் ரைட்டர் சுபா. இதுவரைக்கும் 450க்கும் மேற்பட்ட குறுநாவல்களையும் 400க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியிருக்காங்க இந்த இணை. 1998 இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான நாம் இருவர் நமக்கிருவர் படம் மூலமாக வசனகர்த்தாவாக அறிமுகமாயிருந்தாலும் 2005 வெளியான கனாகண்டின் படத்திலிருந்து தான் தொடர்ச்சியாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்துடைய இயக்குனர் மறைந்த KV ஆனந்த் அவர்கள். இந்த படத்தில் இணைஞ்ச இந்த கூட்டணி 2009 அயன் மற்றும் 2011 கோ அப்படின்னு தமிழ் சினிமாவில் மறக்கவே முடியாத 2 கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் கொடுக்குது. இதன் பிறகு தான் 2012 மாற்றான், 2015 அநேகன், 2017 கவன் அப்படின்னு KV ஆனந்த் அவர்களுடைய அனைத்து படங்களையும் வசனங்களை மட்டும் எழுதாமல் கோரைட்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க நம்ம சுபா. கோரைட்டர்ஸ் அப்படின்னா வெறும் வசனங்கள் மட்டும் எழுதாமல் கதையிலையும் திரைக்கதையிலையும் இணைஞ்சு எழுதுறது.
இது மட்டும் இல்லாமல் 2005 ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் வெளிவந்த சாணக்கியா, 2006 மீண்டும் இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் வெளிவந்த 2, இயக்குனர் எஸ்டி வேந்தன் இயக்கத்தில் 2008 வெளிவந்த இன்பா அப்படின்னு தொடர்ச்சியாக வசனகர்த்தாவாக இயங்கி வந்தாங்க. 2011 தளபதி விஜய் இயக்குனர் மோகன்ராஜா கூட்டணியில் உருவான வேலாயுதம் படத்துக்கு வசனம் எழுதினாங்க. அதே வருஷத்தில் விளம்பரப்பட இயக்குனரான ஜெயேந்திரா பஞ்சாபிகேஷன் இயக்கத்தில் வெளியான 180 படத்துக்கு கோரைட்டராக ஒர்க் பண்ணாங்க. 2011 தளபதினா 2013 தல அஜித் நடிப்பில் இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியான ஆரம்ப படத்தில் கோரைட்டராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 2015 சங்கர் இயக்கத்தில் வெளியான ஐ படத்தில் வசனகர்த்தாவாகவும், மோகன்ராஜா இயக்கத்தில் வெளியான தனி ஒருவன், விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியான எச்சன் போன்ற படங்களில் கோரைட்டராக தங்களோட பங்களிப்பை செலுத்தியிருப்பாங்க. மறுபடியும் கோரைட்டரா 2017 இயக்குனர் மோகன்ராஜா இயக்கத்தில் வேலைக்காரன், 2018 180 படப்புகள் ஜெயேந்திரா பஞ்சாபிகேஷன் அவர்களுடைய தெலுங்கு படமான நானுவே, 2019 சுந்தர்சி இயக்கத்தில் ஆக்ஷன் அப்படின்னு கோரைட்டரா தொடர்ச்சியாக வெற்றிகரமான வரி எழுத்தாளர்களாக தங்களோட திரைப்பணியை செஞ்சுட்டு வராங்க. இந்த வெற்றி கூட்டணியோட ஒர்க் ஆக்டிவாக இருக்க மேஜர் காரணம் இவங்க ஒர்க் பண்ண பெரும்பான்மையான படங்கள் பிளாக் பஸ்டர் மற்றும் சூப்பர் ஹிட் வகையை சேர்ந்தவை தான். ரொம்பவும் குறைவான தோல்வி படங்களே கண்ட இந்த கூட்டணி எழுத்தாளர் சுஜாதா மற்றும் பாலகுமாரன் அவர்களுக்கு அப்புறமா வெற்றிகரமான சினிமா எழுத்தாளர்களாக திரைத்துறையில் ஜொலிக்கிறாங்க. தமிழில் கிரைம் பாக்கெட் நாவல்கள்னு சொல்லப்படுற பல்ப் நாவல் எழுத்தாளர்களில் முக்கியமான இடம் வகிக்கிறவர் தான் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள். இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் 1996 வெளியான மகாபிரபு படம் மூலமாக சினிமா உலகுக்கு அறிமுகமான பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் தொடர்ச்சியாக 2001 சாக்லேட், 2002 பகவதி, 2004 ஏஐ, 2008 சிங்கக்குட்டி, 2009 மலைமலை, 2010 வாடா, மாஞ்சாவேலு, 2015 கில்லாடி அப்படின்னு இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுடைய படங்களில் ஒர்க் பண்ணார். இந்த காம்போ தமிழ் சினிமாவில் ஒரு கமர்ஷியல் மசாலா காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஏ வெங்கடேஷ் அவர்களுடைய காம்போ மட்டும் இல்லாமல் 1997 இயக்குனர் சிவகுமார் இயக்கத்தில் வெளியான ரெட்டைச்சடை வயசு, 1998 முதலாக தளபதி விஜய் ஆன்டி ஹீரோ ரோல் ப்ளே பண்ண இயக்குனர் வின்சென்ட் செல்வா அவர்களுடைய பிரியமுடன், சாமானிய மக்களோட அவலங்களை யதார்த்தமாக சொல்கிற இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுடைய இயக்கத்தில் 2002 வெளியான அவரது முதல் படமான சாமுராய், அதே வருடத்தில் இயக்குனர் ஜவஹர் இயக்கத்தில் வெளியான மாறன் அப்படின்னு தொடர்ச்சியாக வசனகர்த்தாவாக இயங்கினார். மறுபடியும் 2004 இயக்குனர் செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான காதல்.com, 2007 இயக்குனர் சுரேஷ் இயக்கத்தில் வெளிவந்த சபரி, அதே வருடத்தில் இயக்குனர் செல்வா அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான நான் அவனில்லை, 2008 இயக்குனர் ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளியான ஜெயம் கொண்டான், மலையாள இயக்குனர் ஜெயராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த சில நேரங்களில், விஎஸ் துரை இயக்கத்தில் வெளியான நேபாளி அப்படின்னு தன்னோட எழுத்து பணியை தொடர்ந்தார். 2009 மறுபடியும் இயக்குனர் ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளியான கண்டேன் காதலை, இயக்குனர் செல்வா இயக்கத்தில் வெளியான நான் அவனில்லை 2 அப்படின்னு தொடர்ந்தார். 2011 மறுபடியும் ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளியான வந்தான் வென்றான் படத்தில் ஒர்க் பண்ணது மூலமாக ஏ வெங்கடேஷ்க்கு அப்புறமா பட்டுக்கோட்டை பிரபாகர் கூட அதிக முறை கூட்டணி சேர்ந்தது இயக்குனர் ஆர் கண்ணன் தான் அப்படிங்கிற விஷயம் உருவாச்சு. அதுக்கப்புறமா 2015 இயக்குனர் ஆர்.எஸ். செந்தில்குமார் இயக்கத்தில் வெளியான காக்கி சட்டை, 2018 இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வெளியான இமைக்கா நொடிகள் அப்படின்னு புதுயுக இயக்குனர் படங்களையும் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணார். இப்படி இவ்வளோ படங்கள் வசனகர்த்தாவாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் 2003 வெளியான கன்னட படமான ராங் நம்பருக்கு மட்டும்தான் கதை எழுதியிருப்பார் அந்த படத்துடைய இயக்குனர் என்.எஸ். சங்கர். அதுக்கப்புறமா 2019 வெளியான மறைந்த இயக்குனர் கே.வி. ஆனந்த் அவர்களுடைய காப்பான் படத்துக்கு கதை மற்றும் திரைக்கதை எழுதியிருப்பார். மறுபடியும் 2022 ஜேடி செர்ரி அவர்களுடைய இயக்கத்தில் த லெஜெண்ட் படத்துக்கு வசனம் எழுதினார். கடைசியாக 2024 வெளிவந்த அந்தகன் படத்துலையும் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த படத்துடைய இயக்குனர் தியாகராஜன் அவர்கள். இப்படி சினிமாவிலையும் பல்ப் நாவல் உலகத்திலையும் சக்ஸஸ்ஃபுல் ரைட்டராக இருக்கிற எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் இன்னும் பல படைப்புகள் மூலமாக எழுத்துலகத்தில் வெற்றிகரமாக நீடிக்கணுன்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுடைய சினிமா பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.